ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்னுடைய ரெசிபி வந்து திருநெல்வேலி ஹல்வா. ரொம்ப ஃபேமஸான சவுத் இண்டியன் ஹல்வா ரெசிபி இது. அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இதில் புரோக்கன் வீட் எடுத்திருக்கேன். அதாவது கோதுமையை நல்லா ஓரளவு இடித்து வச்சுருக்குது. கடையில் புரோக்கன் வீட்டுனே கிடைக்கும். அந்த புரோக்கன் வீட்டை வந்து நான் தண்ணி ஊற்றி ஊற வைக்க போகிறேன். அட்லீஸ்ட் 8 மணி நேரம் ஊற வைக்கணும். இங்கே பாருங்கள், நான் ஆல்ரெடி 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 8 மணி நேரம் ஊறின அந்த வீட்டை, அந்த கோதுமையை வந்து நல்லா புழிஞ்சு அதிலேருந்து நம்ம பால் எடுக்க போகிறோம். இந்த கோதுமை பாலை வச்சு தான் நாம் வந்து திருநெல்வேலி அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், இதில் நான் ஆல்ரெடி என் ஹேண்டை வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணிட்டு உள்ளே விட்டு நல்லா பிசையணும். எப்படி நம்ம தேங்காய் பால் எடுப்போம் இல்லையா, அது மாதிரி அந்த கோதுமையிலே க்ளூட்டின் இருக்கும், அந்த பசை மாதிரி கம் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அப்படி பிழியும் போது பார்த்தா தெரியும், நல்லா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்கும். நல்லா தேங்காயில் வந்து பால் எடுக்கிற மாதிரி ஈஸியாக எடுத்துடலாம். பாருங்கள், நான் எடுக்கிறேன். இது உள்ளக்க இருக்க அந்த சக்கையெல்லாம் எடுத்து பிழிஞ்சு வச்சுட்டு அதை வடிகட்டிடணும். ஏன்னா அங்கங்கே அந்த கோதுமை மிதக்குது இல்லையா, அதெல்லாம் நமக்கு இருக்கக்கூடாது. க்ளீன் மில்காக இருக்கணும், சுத்தமான கோதுமை பாலாக இருக்கணும். அதனால் வடிகட்டி எடுத்துருங்க. இதில் நான் 4 கப்பு கோதுமை மில்க் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி 4:4 4 கப்பு சீனி, 4 கப்பு கோதுமை பால், 4 கப்பு சீனி. அதுக்கப்புறம் வந்து கேஷ்யூ நட்ஸ் உங்கள் விருப்பத்துக்கு தேவையான அளவு போடலாம் நாம். அப்புறம் நான் இதுக்கு நெய் தான் யூஸ் பண்ண போகிறேன். 5 டேபிள் ஸ்பூன் நெய் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து சுத்தமான நெய், வீட்டிலே பண்ணின நெய் வந்து 5 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட நெய் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக பட்டர் கூட யூஸ் பண்ணலாம். அதுவும் 5 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நெய்யை சுட வச்சு அதில் நான் அந்த கேஷ்யூ நட்ஸை போட்டு வறுத்து எடுத்துக்கிற போகிறோம். கோல்டன் கலரில் நமக்கு அந்த கேஷ்யூ நட்ஸ் வரணும். அதனால் கொஞ்சம் வறுத்துக்கிறோங்க. ஏன்னா அது மேலே தூவி, திருநெல்வேலி அல்வா மேலே தூவி விட்டால் நல்லா ரிச்சாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஆயில் நம்ம அது சாப்பிடும்போது நமக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்காண்டி தான் நம்ம முந்திரி பருப்பை வறுத்து எடுக்கிறோம். ஏன் நீங்கள் நெய்க்கு பிறகு எண்ணெய் ஊற்றலாமான்னு கேட்கலாம். எண்ணெய் ஊற்றுனீங்க அப்படின்னா அந்த அல்வாவுக்கு டேஸ்ட்டே இல்லாமல் போயிடும். அதுக்கு அல்வா நம்ம பண்ணாமலே இருக்கலாம். எண்ணெய் ஊற்றி பண்ணுறதா இருந்தால் அந்த ஒரு ரிச்னஸ் வராது, டேஸ்ட் வராது. ஏன்னா இது வந்து பால் பட்டர்லேருந்து நெய் எடுக்கிறோமா, ஸோ அந்த டேஸ்ட் கொஞ்சம் ரிச்சாகவே இருக்கும். அதுக்காண்டி தான் நம்ம நெய்யை ஆட் பண்ணுறோம். நெய் இல்லாதவங்க பட்டர் போட்டுக்கலாம். ஆனால் எண்ணெய் மட்டும் ஊற்ற வேண்டாம். எண்ணெய் ஊற்றினா அந்தளவு டேஸ்ட்டு வராது. அப்படி பண்ணி வேணால் பாருங்கள், ஆனால் டேஸ்ட் நல்லாவே இருக்காது. அந்த ஒரிஜினல் திருநெல்வேலி ஹல்வா டேஸ்ட் நமக்கு வராது. இப்போ பாருங்கள், நல்லா நான் வறுத்துட்ருக்கேன். இது ப்ரௌன் ஆனவுடனே நம்ம எடுத்துடலாம். இப்போ நான் வந்து இதை வந்து ஒரு சாசரில் எடுத்து வச்சுக்கிறேன். ஆக்சுவலி இந்த புரோக்கன் வீட்டை இப்போ நீங்கள் முழு கோதுமை வாங்கினா கூட, அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், எனக்கு எக்ஸ்ட்ரா நெய் இருக்குது. நெய்யை நம்ம வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. அல்வா கிண்டும் பொழுது அந்த அல்வாவில் அந்த நெய்யை ஊற்றிடலாம். அதனால் நீங்கள் நெய்யை வேஸ்ட்டாக போதுனாலும் நினைக்க வேண்டாம். இப்போ வந்து அல்வா கிண்டுறதுக்கு எப்போவுமே ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துக்குங்க. ஏன்னா நம்ம அல்வா கிண்டணும். சின்ன பாத்திரம் எடுத்தால் அது வந்து நமக்கு கிண்ட முடியாது. அதனால் எப்போவுமே அல்வா கிண்டும் போது அகலமான பாத்திரத்தை எடுத்துக்குங்க. ஃபஸ்ட்டு நாம் சுகரை போட்டு ஜீனியை போட்டு அதை கேரமலைஸ் பண்ண போகிறோம். அதாவது நல்லா ப்ரௌன் ஆகி எடுத்துக்கிற போகிறோம். நமக்கு இந்த அல்வா வந்து நேச்சுரல் கலர் தான் நம்ம கொண்டு வர போகிறோம். நம்ம ஏதாவது வேறு எந்த ஃபுட் கலருமே நம்ம அந்த அல்வாவில் ஆட் பண்ண போகிறதில்ல. அதுக்கு என்ன பண்ணணும்னா, 4 கப் சீனி சொன்னாலே அதில் முதல்ல 1 கப்பு சீனியை மட்டும் எடுத்து தனியாக பேனை நல்லா நல்லா ஹாட்டாக இருக்கும்போது உள்ளே போட்டு ஒரு உட்டன் ஸ்பூனோ இல்லை மாதிரி இது மாதிரி முட்டை அடிக்கிற கம்பியை வச்சோ நல்லா கிண்டி விடுங்க. ஏன்னா இந்த சூட்டில் வந்து இந்த சீனி வந்து மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். மெல்ட் ஆக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல கட்டி கட்டியாக வரும், கல்கண்டு மாதிரி முதல்ல ஆகும். அது சட்டியில் பிடிக்கும். அதனால அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஃபுல்லாக மெல்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம தண்ணியாக ஆயிரும். அந்த சீனி நமக்கு உருகணும் நல்லா. பாருங்க, இப்போ எனக்கு நல்லா பால்ஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இதே மாதிரி நம்ம பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா முதல்ல நல்லா பால்ஸ் ஆகி நல்லா டைட் ஆயிரும். அப்புறம் இந்த பால்ஸ் எல்லாம் அப்படியே உருக ஆரம்பிக்கும். அந்த உருக ஆரம்பிக்க நமக்கு அந்த தேன் கலரில் வரும். நம்ம திருநெல்வேலி அல்வா இருக்குது. இந்த பாருங்கள், எனக்கு உருக ஆரம்பிச்சிருச்சு. அந்த கட்டியாக இருந்தது இப்போ நல்லாவே உருக ஆரம்பிச்சிருக்கு. எனக்கு இன்னும் நல்லா உருகி மொத்தமாக தண்ணியாக வரணும். அது இன்னும் கூட கலர் மாறும். ஆக்சுவலாக இந்த கலர் இப்போ வந்து இனிஷியல் ஸ்டேஜ் கலர் தான். இன்னும் நமக்கு கலர் மாறும். அதனால் நீங்கள் தாராளமாக அதை அடிப்பிடிக்குதுன்னு நினச்சிட வேண்டாம். தாராளமாக நீங்கள் கிண்டலாம் அதை. இப்போ பாருங்கள், எனக்கு ஓரளவு கரைஞ்சிட்டு இது எனக்கு மொத்தமாக தண்ணியாக வரணும். நமக்கு தண்ணியாக வந்த பிறகு தான் நாம் வந்து அந்த கோதுமை பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கோதுமை பாலை உள்ளே நம்ம ஆட் பண்ணுவோம்.
நீங்கள் உங்களுக்கு முழு கோதுமை கிடச்சிச்சின்னா அதை ஒரு மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டிக்கிறீங்க. ஓட்டிட்டிங்கன்னா அந்த புரோக்கன் வீட்டு வந்துடும், உங்களுக்கு அந்த உடச்சி கோதுமை வந்துடும். ஒரு அடி அடித்தா கூட போதும். அப்புறம் அதை 8 மணி நேரம் ஊற வச்சு நீங்கள் பால் எடுத்துடலாம். கோதுமை மாவில் பண்ணலாமான்னு கேட்டலாம். இப்போ வந்து கோதுமை மாவுலாம் பியூராலாம் வர்றதில்லை, அதுக்கு அதில் மைதாலாம் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் நம்ம நியூஸ்லாம் படிக்கிறோம். அதுக்கு பேசாமல் நீங்கள் முழு கோதுமையை வாங்கி இது மாதிரி பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அது ரொம்ப வசதியாக இருக்கும். சப்பாத்தி மாவு அதுவும் கோதுமை தானே, அதையும் போட்டு பண்ணலாம். ஆனால் அப்படி பண்ணுறதுக்கு நீ இதுவே பண்ணிடலாம், நமக்கும் திருப்தி இருக்கும். கோதுமையை மட்டும் தான் ஆட் பண்ணோம் அப்படின்னு. இன்னும் நம்ம கிட்ஸுக்கும் தாராளமாக கொடுக்கலாம். இந்த சுகர் லெவல் வந்து எதுக்காண்டி இந்த சுகர் போடுறோம், திருநெல்வேலி அல்வா நல்லா ஸ்வீட்டாக இருக்கும், அதுக்கு தான் 4:4 போடுறோம். நீங்கள் உங்களுக்கு சுகர் கம்மியாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட தாராளமாக நீங்கள் வந்து 4க்கு 2 கூட சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த பாலை வந்து ஆட் பண்ணுறேன். பாலை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா கிண்டிக்கிறேங்க. ஏன்னா அந்த ஹெவியாக இருக்குது அந்த கோதுமை, அந்த சாலிட் வந்து கீழே தங்கியிருக்கும், அதுக்காண்டி கிண்டி விட்டு ஊற்றுறோம். நீங்கள் ஒன்ஸ் ஊற்றுனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அந்த கோதுமை பால் நல்லா கோல்டாக இருக்குமா, நல்லா குளிர்ந்து போயிருக்கும். இந்த பாகு வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கும். அதனால நீங்கள் கோதுமை பாலை ஊற்றின உடனே உள்ளே இருக்கிறது எல்லாம் கட்டி கட்டியே ஆயிரும், இப்படி பிடிச்ச மாதிரி ஆயிரும். நீங்கள் அதனால் நீங்கள் ஒன்றும் பயந்துட வேண்டாம். அதுக்கான இதுனா ஹாட்டும் கோல்டும் நம்ம சேர்றதுனால அந்த மாதிரி முட்டாய் சைஸில் ஆயிரும் அந்த நம்ம உருக்கி வச்சிருக்க சீனி எல்லாம். ஸோ அதனால நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். கோதுமை பால் கொதிக்க ஆரம்பிக்க அது மெல்ட் ஆயிரும். அது மெல்ட் ஆகி இப்போ அந்த வெள்ளையாக இருக்க கோதுமை பால் அப்படியே பாருங்கள் கலர் மாறிட்டே இருக்கு இல்லையா. எனக்கு இப்போ ஓரளவு அந்த கட்டியாக இருக்க அந்த கேண்டி மாதிரி முட்டாய் மாதிரி ஆயிருந்தது எல்லாமே உருக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாருங்கள் நல்லா பாகு மாதிரி வந்துடுச்சு. நல்லா இந்த நேரத்தில் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ நம்ம ஏற்கனவே 1 கப்பு அந்த கேரமலைஸ் கலருக்கு போடுறக்காண்டி நம்ம போட்டோம். இப்போ மிச்சம் இருக்க 3 கப்பையும் போடுறோம். நீங்கள் சீனி போட்ட உடனே அந்த குவான்டிட்டி வேற ஜாஸ்தி ஆகும். ஏன்னா சீனி வேற நல்லா உருகுன உடனே தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். வர நேரத்தில் குவான்டிட்டியும் ஜாஸ்தியாகும். அதனால எப்போவுமே அல்வா கிண்டுறதுக்கு அகலமான பாத்திரம் இது மாதிரி எடுத்துக்குங்க. அதோட நான் வச்சிருக்க மாதிரி கட்டை ஸ்பூன் இருக்குல்லையே, அது மாதிரி எடுத்துக்கோங்க, உடன் ஸ்பூன். பாருங்க நான் மிச்சம் இருக்க நெய் ஆட் பண்ணிட்டேன், நம்ம ஒன்றும் வேஸ்ட் பண்ணல. இந்த மாதிரி உடன் ஸ்பூன் எடுத்துக்குங்க. உடன் ஸ்பூன் எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம பேனில் போட்டு கிண்டும் போது அந்த பேனில் ஸ்க்ராட்ச் விழாது. ஏன்னா நம்ம இந்த பேனை வந்து இதுக்கு மட்டும் யூஸ் பண்ண போகிறோம்ல, அதுக்கப்புறம் குழம்பு வைக்கிறதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். வேறு எதுக்கு அது இது இடியப்ப மாவுக்குன்றதுக்கெல்லாம் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால் பேனில் என்றைக்குமே ஸ்க்ராட்ச் விழுந்துடக்கூடாது. அதனால நீங்கள் ஸ்டீல் ஸ்பூன் போடாதீங்க. அதுக்கு பிறகு இந்த உடன் மாதிரி ஸ்பூன் போட்டு நல்லா கிண்டுங்க. அது சைட்ஸை எப்போவுமே அல்வாக்கு பர்ஃபிலாம் கிண்டும் பொழுது பேனுடைய சைட்ஸையும் கிண்டிட்டே சைட்ஸையும் சேர்த்து க்ளீன் பண்ணணும், அந்த ஓரத்தையெல்லாம். அப்போ தான் அந்த ஆட் பண்ணியிருக்க அந்த ஓரத்தில் ஒட்டியிருக்க சீனி அந்த எல்லாம் சேர்த்து இதோட வரையில நம்ம கொஞ்சம் குவான்டிட்டி லெஸ் ஆயிரும். இப்போ நான் முதல் டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணியிருக்கேன். நான் சொல்லியிருக்கேன் 5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ண போகிறேன்னு. இப்போ முதல் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் ஓரளவு மிட்டாய் மாதிரி வர ஆரம்பிச்சிருக்கு, பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. பபுள் வர்ற நேரத்தில் ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம இன்னும் நெய்யில் வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பையும் இதில் போட்டுருங்க. அதையும் போட்டு கிண்ட போகிறோம். நாம் முந்திரி பருப்பும் போடலாம், நீங்கள் பாதாம் வச்சுருந்தீங்கன்னா அதையும் போடலாம், பிஸ்தா இருந்தாலும் அதையும் நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம். இப்போ நான் 2வது டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணியிருக்கேன். இது டீஸ்பூன் இல்லை, டேபிள் ஸ்பூன். 2வது டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் போட்டு நல்லா கிண்டுங்க. நான் பாருங்கள் நான் கிண்டும் பொழுது அந்த கார்னரில் தான் கிண்டுறேன், அந்த சைட்லையும் கிண்டி அப்படியே சென்டரில் வந்து முடிக்கணும். நம்ம இந்த மாதிரி உடன் ஸ்பூன் யூஸ் பண்ணோம்னா நம்ம கிண்டுறதுக்கு வசதியாக இருக்கும். நம்ம பேனில் ஸ்க்ராட்ச் விழாது, சவுண்டும் அனாவசியமாக கேட்காது, சட்டுன்னு சவுண்டெல்லாம் கேட்காது. அதுக்காண்டி தான் நம்ம இப்படி பண்ணுறோம். இந்த சைட்ஸையும் சேர்த்து இந்த பாருங்கள் நான் ஓரத்தில் ஆரம்பித்து நடுவில் வந்து கிண்டி முடிக்கிறேன். நம்ம அடி பிடிச்சிடவும் கூடாது இல்லையா, அதனால அல்வானாலே கிண்டுறதுல தான் இருக்குது. இப்போ பாருங்கள் ஓரளவு கோந்து மாதிரி வர ஆரம்பிச்சிருக்கா. இன்னும் நமக்கு வேணும், இன்னும் கன்சிஸ்டன்சி திக் ஆகணும். இப்போ 3வது டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணியிருக்கேன். கீ நம்ம எதுக்கு ஊற்றுறோம் அப்படின்னா நம்ம பண்ணுற அல்வா வந்து அப்படி சட்டியில் ஒட்டாமல் நல்ல ஸ்மூத்தாக வரணும். அதுக்காண்டி தான் நம்ம கீ ஆட் பண்ணுறோம். ஒரு க்ரீஸ் மாதிரி தான் கீ, அது டேஸ்ட்டையும் கூட்டி கொடுக்கும் நமக்கு, அதுக்காண்டி தான் ஆட் பண்ணுறோம். இப்போ அடுத்த டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் இது ஓரளவு சேர்ந்து வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த நேரத்தில் நீங்கள் பேனுடைய அந்த மேலெல்லாம் லைட்டாக எனக்கு ஒட்டியிருக்கு பாருங்கள். இப்போ அடுத்த டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணியிருக்கேன். மேலே லைட்லாம் ஒட்டி இருக்கிறது எல்லாத்தையும் இந்த நேரத்தில் தான் க்ளீன் பண்ணி எடுக்கணும். பாருங்கள் நெய் ஊற்றுறனால சட்டியில் ஒட்டாமல் நல்லா வருது பாருங்கள்.
அதாவது இப்படி கிண்டி பார்க்கும்போது எல்லாம் ஒரே சைடு போகணும், தனித்தனியாக ஒவ்வொரு பக்கம் போகாமல் அந்த அந்த நம்ம கரண்டி வச்சு இழுக்க நம்ம இருக்கிற இழுப்புக்குள்ள அது வரணும். வந்தால் தான் அந்த அல்வா நல்லா பெர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போவே பாருங்கள், நான் சைட்ஸ்லாம் க்ளீன் பண்ணிடுறேன். இன்னும் நமக்கு எதுவும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. குவான்டிட்டி நமக்கு நிறைய குவான்டிட்டி வேணும். ஏன்னா நான் 4 கப்பு மில்க்கு 4 கப்பு சீனி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை பாருங்கள், இப்போ நல்லா வந்துருச்சு. இப்போ நான் வந்து இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். அந்த பவுலில் ஏற்கனவே நான் கீ தடவி வச்சுருக்கேன். அந்த நெய் தடவி வச்சுருக்கிறதுல இதை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இந்த பாருங்கள், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் கண்ணாடி பவுலில். ஆக்சுவலி இன்னொன்று முக்கியமான இம்பார்ட்டன்ட் இது என்னென்னா, நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இது மாதிரி கிளாஸ் பவுல்லையோ இல்லைன்னா எவர் சில்வரில் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். பிளாஸ்டிக் கண்டெய்னர்லையோ இல்லை இந்த டப்பர் வேர் மாதிரிலாம் இப்போ வருது இல்லையா, அதுலலாம் தயவு செய்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடாதீங்க. அது ரொம்ப டேஞ்சர் கூடாது, பிளாஸ்டிக் உருகி ஒட்டிக்கும். அதில் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த கிளாஸு இல்லைன்னா செராமிக்கு, அதுக்கப்புறம் இல்லைன்னா இது எவர் சில்வர், அதுதான் பெஸ்ட்டு என்றைக்குமே. இப்போ பாருங்கள், இதை நான் வந்து ஒரு சாசரில் வச்சு நம்ம இதை சர்வ் பண்ணலாம். ஆக்சுவலி ஊர்களுக்கெல்லாம் போகிறவங்க, இது அவங்க வெளிநாட்டுக்கெலாம் போகிறவங்க இதெல்லாம் பாக்கெட்டாக வாங்கிட்டு போவாங்க. நீங்கள் குளிர் பிரதேசத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா இதை வந்து ஒரு ஓவன் சேஃப் கண்டெய்னரில் வச்சு மைக்ரோவேவில் 1 நிமிஷம் வச்சு எடுத்துட்டாங்களே போதும். நம்ம அது நல்ல ஃப்ரெஷ் அல்வா மாதிரி வந்துடும், நல்லா உறைஞ்சி இருக்காது. அது ஒரு நல்ல டிப்பு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கமெண்ட்ஸ் சமையல்வந்து.comல போஸ்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.